பாஜகவிடம் தஞ்சம் புகுந்த திமுக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக அமைச்சர் KN நேரு மேலே FIR பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காவல்துறைக்கு ED வலியுறுத்தியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அமைச்சர் KN நேரு தமிழ்நாட்டு அமைச்சரவையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையுடைய அமைச்சராக இருக்காரு. அந்த துறையில் டெண்டர் விடுறதுல அதிக மோசடிகள் இவர் பண்ணியிருக்காராமா. உதாரணத்துக்கு அரசு சார்பாக கட்டிடங்கள் கட்டும் போதும், குடியிருப்புகள் கட்டும் போதும், கழிப்பறைகள் கட்டும் போதும் அதுக்காக டெண்டர் விடுவாங்க இல்லையா அரசு, அப்படி டெண்டர் விடும்போது டெண்டர் வாங்குறவங்க கிட்ட கமிஷன் நிறைய அடிச்சிருக்காராமா. அப்படி கமிஷன் அடித்து 1020 கோடி ரூபாய் இவர் மோசடி பண்ணியிருக்காராமா. இதை ஆதாரத்துடன் கண்டுபிடிச்ச ED என்ன பண்ணியிருக்காங்கன்னா, KN நேரு மோசடி பண்ணியிருக்காரு, அவர் மேலே வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல FIR போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு காவல்துறைக்கு KN நேரு மேலே FIR போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 258 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. ஆனால் FIR பதிவு பண்ணாங்களா தமிழ்நாட்டு காவல்துறைன்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த மோசடி மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இதே துறையில் 2538 பணியிடங்கள் இருந்துச்சு. அந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக அந்த பணியிடங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் 35 லட்சம் அப்படின்னு சொல்லி வாங்கி கிட்டத்தட்ட 888 கோடி ரூபாய் இவர் மோசடி பண்ணியிருக்காரு இளைஞர்களை ஏமாற்றி. அப்போ கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் அளவுக்கு KN நேரு மோசடி பண்ணியிருக்காரு. இதனால் அவர் கண்டிப்பாக சிறை செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரால் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலைமையில தான் FIR போடாமல் இருக்கும்போது அமைச்சர் KN நேருடைய மகனான அருண் நேரு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிருக்காங்க. எதுக்காக சந்திச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நுகர்வோர் பாதுகாப்புக்காகவும் PACL ஸ்கேமால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணத் தொகையை வழங்கணும் அப்படின்னு சொல்லியோ அவங்கள மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் நேரு சொல்லியிருந்தார். ஆனால் அதை சொல்கிறதுக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருக்கலாம், கடிதம் எழுதி சொல்லியிருக்கலாம். அதுக்கு எதுக்கு நேரில் போய் சந்திக்கணும்? இந்த மாதிரி வேற ஒருத்தவங்க போய் சந்திச்சிருந்தா கண்டிப்பாக BJP டீம் அப்படின்னு சொல்லிட்டு DMK ITV கிளப்பி விட்டுருப்பாங்க. இப்போ ஏன் யாரும் பேசலை, இப்போ ஏன் எந்த தொலைக்காட்சிகளும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சுத்தமாக தெரியல.